தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஸ்மால் வில்லேஜ்லேருந்து வரேன். கார்பரேட்டில் போய் சேர்றப்போ தான் எல்லாரும் வந்துட்டு கார்பரேட்டில் போனோம் அப்படின்னா இங்கிலீஷில் பேசுகிறாங்க. நம்மளுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் மீடியமில் தான் படித்தோம், பட் ஆனால் இங்கிலீஷ் பேச வரல. எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, எல்லாம் பேசுவாங்க, எனக்கு ஐடியா இருக்கும், பட் ஆனால் வந்துட்டு என்னால் வாயை திறந்து பேச முடியாது. ஸ்கூல் காலேஜ்லேயும் இங்கிலீஷில் எழுதுவோம், இங்கிலீஷில் படிப்போம், பட் வி நெவர் ஸ்பெண்ட் டைம் ஆன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். அந்த ஸ்கில்லை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதே கிடையாது. தட்ஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். அதிகமாக யார் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களும் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, அவங்க தான் கிண்டல் பண்ணுவாங்க. நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க நம்மளை பார்த்து கிண்டல் பண்ண மாட்டோம். டான் மணி அடிச்சா நம்ம வந்து அந்த ப்ராக்டிஸ்க்கு போயிடணும். அந்த டிசிப்ளின் எப்போ வருதோ அப்போ தான் நம்ம மாறுவோம். நம்ம ஸ்கூல்லலாம் நம்மளை என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தப்பு பண்ணாமல் கற்றுக்கவே முடியாது. என்னால் இங்கிலீஷை படிக்க முடியுது, எழுத முடியுது, மற்றவங்க பேசினாவும் எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. பட் நான் பேசணும் அப்படின்னா மட்டும் எனக்கு வந்துட்டு என்னுடைய வாயிலேருந்து வார்த்தையே வர மாட்டேங்குது. அப்படின்ற சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அந்த சிச்சுவேஷனில் நானும் இருந்திருக்கேன். ஐ நோ ஹவ் இட் ஃபீல்ஸ். ஓகே, நான் நிறைய கார்ப்பரேட் மீட்டிங் ஃபஸ்ட்டு என்னுடைய ஊரில் நேட்டிவ்லேருந்து கார்ப்பரேட்டுக்கு ஒரு வில்லேஜ்லேருந்து வரேன். நான் பரமாண்டப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்மால் வில்லேஜ்லேருந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஸ்மால் வில்லேஜ்லேருந்து வரேன். கார்ப்பரேட்டில் போய் சேர்றப்போ தான் எல்லாரும் வந்துட்டு கார்ப்பரேட்டில் போனோம் அப்படின்னா இங்கிலீஷில் பேசுகிறாங்க. நம்மளுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் மீடியமில் தான் படித்தோம், பட் ஆனால் இங்கிலீஷ் பேச வரல. அப்போ தான் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன் நான். இங்கிலீஷ் படிக்க தெரியறது, எழுத தெரியறது வேறு, புரிஞ்சிக்கிறது வேறு, பட் பேசுறது இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்கில் அப்படின்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, எல்லாம் பேசுவாங்க, எனக்கு ஐடியா இருக்கும், பட் ஆனால் வந்துட்டு என்னால் வாயை திறந்து பேச முடியாது. பேசினாலும் வந்துட்டு அரைகுறையாக பேசுவோம், நம்மளுக்கு அப்படியே பயமாக இருக்கும், அப்படியே விட்டுரும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா ஐ நோ ஹவ் இட் ஃபீல்ஸ் அண்ட் ஐ வில் கிவ் யூ எக்ஸாக்ட்லி வாட் யூ நீட் டு டூ அண்ட் ஐ வில் டெல் யூ ஏன் அந்த மாதிரி இருக்கணுமோ அது எப்படி நம்ம மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக சொல்ல போகிறேன். லெட்ஸ் கெட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த மாதிரி இருக்குது? நம்ம எல்லாரும் நம்மளுடைய ஸ்கூலில் காலேஜில் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷை பேசுகிறத தவிர மற்றது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ ஸ்பீக்கிங் இஸ் எ ஸ்கில். அந்த ஸ்கில்லை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதே கிடையாது. தட்ஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். வி ஹவ் நெவர் லேர்ன்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங். அதுக்கு டைம் செலவு பண்ணதே கிடையாது. நம்ம தமிழில் தான் நிறைய பேசினே இருப்போம், இங்கிலீஷ் பேசுறதுக்கு டைமே செலவு பண்ணது கிடையாது. தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மிஸ்டேக். ஸ்கூல் காலேஜ்லேயும் இங்கிலீஷில் எழுதுவோம், இங்கிலீஷில் படிப்போம், பட் வி நெவர் ஸ்பெண்ட் டைம் ஆன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். தட்ஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இட் இஸ் நேச்சுரல். நம்மளுக்கு வந்துட்டு அது பேச வரல அப்படின்னா இட்ஸ் நேச்சுரல். யூ ஆர் நாட் அலோன், தட்ஸ் நத்திங். உங்களை மேலே தப்பு கிடையாது. செகண்ட் வந்துட்டு அப்படியே பேசினாலும் நம்ம ஸ்கூல்லலாம் போட்டிருப்பாங்க ரூல்ஸ், இங்கிலீஷில் தான் பேசணும், இல்லைனா ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு. பேசாமையே கூட இருந்துப்போம், பட் ஆனால் இங்கிலீஷில் பேச மாட்டோம். ஏன்? எங்கே நம்ம பேசினா தப்பாக பேசுவோமோ, மற்றவங்க நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம், அப்படின்னு ஒரு தயக்கம். தட் இஸ் ரியல். ஓகே, மற்றவங்களுக்கு கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. அதிகமாக யார் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களும் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, அவங்க தான் கிண்டல் பண்ணுவாங்க. நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க நம்மளை பார்த்து கிண்டல் பண்ண மாட்டாங்க. இஃப் யூ ரியலி நோட்டிஸ் தட், யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் தட். ஓகே, பட் அந்த பயம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் இப்போ நான் லாஜிக்கலாக சொன்னாலும் அந்த பயம் இருக்கும். ஓகே, எனக்கும் அந்த பயம் இருக்குது. பட் நம்ம வந்துட்டு ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு புரிஞ்சுக்க போகிறோம். அப்போ அதுக்கப்புறம் அதனுடைய சொல்யூஷன் சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் கரெக்டான என்விரான்மெண்ட்டில் நம்ம இருந்திருக்குமா? இங்கிலீஷ் பேசணும்னு தெரியும், பட் ஆனால் வந்துட்டு நம்ம யார்கிட்ட பேசுறது, எப்படி பேசுறது, இதெல்லாம் கன்ஃபியூஷன். இதெல்லாம் தான் பிக்கஸ்ட் ரீசன் வை வி கான்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஈவன் தோ வி கேன் ரீட், ரைட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ். ஓகே, நவ் லெட்ஸ் கெட் டு த ஸ்டெப்ஸ். எப்படி இதுலேருந்து வெளில வர்றது, ஹவு டு வி மாஸ்டர் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஐம் கோயிங் டு ரெக்கமெண்ட் யூ 3 steps. இது இல்லாமல் ஒரு போனஸ் ஸ்டெப் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான். போனஸ் ஸ்டெப் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டெப். அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 3 ஸ்டெப் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் வேஸ்ட். ஸ்டெப் நம்பர் 1 இஸ் எ ஸ்பீக்கிங் ஹேபிட். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் 90 நாளுக்கு நான் டெய்லி அரை மணி நேரம் இங்கிலீஷில் பேச போகிறேன். கிராமரை பற்றி ஒரி பண்ணிக்க மாட்டேன், என்னுடைய வொக்காபுலரி பற்றி ஒரி பண்ணிக்க மாட்டேன், என்னுடைய சென்டென்ஸ் எதை பற்றி நான் ஒரி பண்ணிக்க மாட்டேன். இங்கிலீஷில் வளருவேன், பட் ஆனால் நான் இங்கிலீஷில் தான் பேசுவேன். அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் அலோகேட் பண்ணிடணும். காலையில் 6 to 6 இல்லை ஈவினிங் 7 to 7 அப்படின்ற மாதிரி கரெக்டாக ப்ராக்டிஸ்க்குன்னு அலோகேட் பண்ணிடுங்க. இப்போ எப்படி டான்னு மணி அடித்தா நம்ம சாப்பிட போகிறோம், டான்னு மணி அடித்தா வேலைக்கு போகிறோம், அந்த மாதிரி டான்னு மணி அடித்தா நம்ம வந்து அந்த ப்ராக்டிஸ்க்கு போயிடணும். அந்த டிசிப்ளின் எப்போ வருதோ அப்போ தான் நம்ம மாறுவோம். பிகாஸ் நான் சொன்னேன்ல, ஏன் நம்மளால் பேச முடியல அப்படின்னா நம்ம எனஃப் டைம் ப்ராக்டிஸ் பண்ணல, அதனால் பேச முடியல. இங்கே என்ன சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா எனஃப் டைம் டெய்லி கொடுக்க போகிறோம். 90 நாள் ரெகுலராக அரை மணி நேரத்துக்கு பேசணும் அப்படின்னா பயம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடும். ஈஸியாக நம்மளால் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். என்ன பேசுறது அப்படின்றது, யார்கிட்ட பேசுறது எல்லாம் நான் சொல்கிறேன், ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பட் ஸ்பீக்கிங் ஹேபிட் 30 minutes நான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிற டெசிஷன் எடுத்துகிட்டு பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் நம்பர் 2, மேக் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். நிறைய தப்பு பண்ணுங்கள். இப்போ கூட நான் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா நிறைய தப்பு தான் பண்ணுவேன் நான். பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் பிகாஸ் லேர்னர்ஸ் வில் மேக் மிஸ்டேக்ஸ். நீங்கள் தப்பே பண்ணல அப்படின்னா நீங்கள் கற்றுக்கலன்னு அர்த்தம். தப்பு பண்ணுறது ஒரு சகஜம். நம்ம ஸ்கூல்லலாம் நம்மளை என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தப்பு பண்ணாமல் கற்றுக்கவே முடியாது. இஃப் யூ ஆர் நாட் மேக்கிங் மிஸ்டேக்ஸ்
you're not learning. If you're not learning, you're not growing. ஸோ நீங்கள் எந்த விஷயம் புதுசாக கற்றுக்கிட்டனாலும் தப்பு பண்ணுவீங்க. சைக்கிள் புதுசாக ஓட்ட ஆரம்பித்தோம்னா கீழே விழுந்து தான் கற்றுப்போம், வேறு வழி இல்லை. அதே மாதிரி இது ஒரு புதுசாக நீங்கள் பண்ணுறீங்க, தப்பு பண்ணுவீங்க. allow yourself, give yourself permission to make mistakes. தப்பு பண்ணால் பெரிய குலகுத்தம் கிடையாது, தப்பு பண்ணுறது நல்லது. நிறைய தப்பு பண்ணுங்க, மேக் lot of grammar mistakes, don't worry, இப்போ தான் கற்றுப்போம். because you are in the learning zone. when you are doing more mistakes, you are not conscious about what you are talking. that will give you a different sense of power. so make lot of mistakes. நிறைய பேர் சொல்லுவாங்க தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணால் பெரியது, தப்பு பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 3, join English speaking community. environment சொன்னல, அந்த என்விரான்மெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். how do you create that? there are a lot of English speaking community, and if you want to join our community, we have a community called Confident English Speakers. I have a course that's $2,000. okay, I'll put the link below. if you want, you can join our community. எல்லாருமே வந்துட்டு தமிழ் மக்கள் தான் இருப்பாங்க. you can connect with them. வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு வாய்ஸ் சேட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த டைமில் வேணால் நீங்கள் பேசலாம், இங்கிலீஷில் பேசிக்கலாம் மற்றவங்கிட்ட. you build a beautiful relationship. that's a community. every single day அந்த குரூப்பில் இருந்து பேசினே இருப்பாங்க, எந்த டைமில் வேணால் பேசுவாங்க. யாரெல்லாம் எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்களை கால் பண்ணி பேசினே இருப்பாங்க, இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்யூனிட்டி சேர்ந்துட்டிங்க அப்படின்னா டெய்லி எப்போல்லாம் உங்களுக்கு வந்துட்டு பேசணும், ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணுதோ அப்போல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ join an English speaking community that will put you in a very different zone of learning. நான் சொன்னல போனஸ் ஸ்டெப். இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ 4 நாளோ பண்ணிங்கன்னா வேலைக்கு ஆகாது. you got to repeat. repetition is the mother of mastery. ரிப்பீட் பண்ணல அப்படின்னா இது வேஸ்ட். நான் அந்த 3 ஹேபிட்டுமே ஸ்பீக்கிங் டெய்லி பண்ணுங்க, கண்டினியூஸாக 90 டேஸ்க்கு. மேக் மிஸ்டேக்ஸ், டோன்ட் வரி, டெய்லி வந்துட்டு பேசினே இருங்க. அதுதான் வந்துட்டு ஃபாஸ்டஸ்ட் வே டு மாஸ்டர் இங்கிலீஷ். எனிதிங், யூ ஆர் வாட் யூ ரிப்பீட். ஐ ரிப்பீட், யூ ஆர் வாட் யூ ரிப்பீட். நீங்கள் எதை ஒன்று திரும்ப 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 பண்ணுறீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுவீங்க. டெய்லி 10 மணிக்கு எழுக நம்ம பழகிட்டோம் அப்படின்னா 10 மணிக்கு தான் டெய்லி எழுவும். டெய்லி 5 மணிக்கு எழுக நம்ம பழகிட்டோம் அப்படின்னா 5 மணிக்கு தான் எழுவும். அந்த மாதிரி டெய்லி நீங்கள் பேச பழகிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷில் டெய்லி பேச ஆரம்பிச்சிருவீங்க. வெரி வெரி சிம்பிள். ஓகே, ஸோ தட்ஸ் வை ரிப்பீட் 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 அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 90 டேஸ் நீங்கள் இது பண்ணுங்கள். இட் வில் புட் யூ இன்டு வெரி டிஃப்ரெண்ட். ஸோ என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறது அந்த 90 டேஸில், யார் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதெல்லாம் தெரியல அப்படின்னா டோன்ட் வரி. I've recorded a specific video for you. It's called 90 Days Speaking Challenge. எப்படி வந்துட்டு என்ன டாபிக் சூஸ் பண்ணணும், எப்படி பேசணும், அதை எப்படி ட்ராக் பண்ணுறது, டீட்டெயில்டாக நான் வந்துட்டு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். மேலே லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். you'll see 90 டேஸ்க்கு எப்படி வந்துட்டு உங்களை அக்கௌண்டபிளாக வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். click on the link and just go ahead and immerse yourself into the 90 Days Speaking Challenge. I will see you inside the 90 Days Speaking Challenge. Okay, bye bye.